நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி 2023க்கான கேமரா ரா அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது எனக்கு தேவையான ஒரு பிக்சர் இதில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுறேன், ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டரை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேமரா ரா ஃபில்டரை ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பேசிக்காக நம்மளுக்கு போன 2022 இருந்த அந்த அப்டேட் தான். ஸோ இப்போ மாஸ்கிங் அப்படிங்கக்கூடியதில் தான் நம்மளுக்கு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. மாஸ்கிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். கிரியேட் எ நியூ மாஸ்கில் சப்ஜெக்ட்டு, ஸ்கையு, பேக்ரவுண்டு. நம்மளுக்கு 2022 செலக்ட் சப்ஜெக்ட்டும் ஸ்கையும் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேக்ரவுண்டை மட்டும் தனியாக செலெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம என்ன நம்ம சப்ஜெக்ட் என்னவோ அதை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் கொடுத்துரும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த பேக்ரவுண்டை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண என்ன ஆகுது, ஈஸியாக எனக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரே கிளிக்கில் செலெக்ஷன் ஆகிடுச்சு. இந்த கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வேணால் வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த மாஸ்கோட கலரை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு ரெட்டே இருக்கட்டும், இந்த ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. சரிங்களா, இப்போது ஓகே கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் எனக்கு ஈஸியாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ பேக்ரவுண்டுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதில் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர், கர்வ்ஸ், எஃபெக்ட், டீட்டெயில். இந்த மாதிரி நீங்கள் மாஸ்க் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டில் என்னெல்லாம் இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிக்கிறேன். சரிங்களா, கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அது போக ஷேடோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அப்புறம் பிளாக்கை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக இருந்தால் போதும் எனக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ கலர் வரலாம். கலரில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டெம்பரேச்சர், ஒயிட் பேலன்ஸ் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இந்த மாதிரி டவுன் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த ப்ளூ கலர் லைட்டாக பார்த்திங்கன்னா ஏற்றிக்கிறேன். அப்புறம் மெஜெண்டா லைட்டாக ஏற்றிக்கிறேன். ஸோ இந்த கலர் எனக்கு ஓகே. கர்வ்ஸ் கூட நீங்கள் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ ஒரே ஒரு செலெக்ஷன் மட்டும் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இன்னும் செலெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதில் கிரியேட் நியூ மாஸ்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆடு, சப்ட்ராக்ட் அப்படிங்கிறது. ஆட் அப்படின்னா பேக்ரவுண்ட் செலெக்ஷன், இந்த செலெக்ஷன் ஓகேயா, இது போக வேறு இடத்துல உங்களுக்கு செலெக்ஷன் வேணுமா அப்படிங்கிறத பண்ணுறது. சப்ட்ராக்ட் அப்படிங்கிறது இந்த பேக்ரவுண்ட் செலெக்ஷனில் தவிர்த்து பிக்சரில் வேறு ஏதாட்டும் எஃபெக்ட் ஆகிருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன். இப்போ இந்த சப்ட்ராக்ட் கொடுத்துட்டு இதிலே பாருங்கள் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு, செலக்ட் ஸ்கை, செலக்ட் பேக்ரவுண்டு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா குழம்பும். நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது நான் பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னா ஒரு நியூ மாஸ்க் இன்னொன்று க்ரியேட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணும், சப்ஜெக்டை அப்படியே செலக்ட் பண்ணும். இப்போ இந்த லைட்டிங் கண்ட்ரோல் நம்ம எதுக்கு வைக்க போகிறோம், இந்த சப்ஜெக்ட்டுக்கு. பார்த்தீங்களா, ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பேக்ரவுண்டுக்கு தனியாக ஒரு செலெக்ஷன் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டுக்கு தேவையான கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்டு, ஷேடோ, ஒயிட்டு, பிளாக்கு, இது எல்லாம் நானே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். எல்லோ கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக மெஜெண்டா ஏற்றிக்கிறேன். சரிங்களா, ஓகே. இன்னும் கூட என்ன பண்ணுறேன், கர்வ்ஸில் வந்து லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ கியூ கிளிக் பண்ணுறேன். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா, இப்போது நம்ம பிக்சர் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து செலெக்ஷன் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பண்ணி ஒர்க் பண்ணுறதோட இது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு. சரிங்களா, சப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் மார்க் பண்ணிடுறீங்க, அதுக்கு தேவையான கரெக்ஷன் வைக்கிறீங்க. பேக்ரவுண்டை மார்க் பண்ணுறீங்க, அதுக்கு தேவையான கரெக்ஷன் வைக்கிறீங்க. சரிங்களா, இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த செலக்ட் பேக்ரவுண்டையும் செலக்ட் மாஸ்கையும் வச்சு சப்ஜெக்டையும் வச்சு நம்ம வந்து இதில் கலர் கரெக்ஷன் பார்த்தோம். இப்போது அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போது இதை ஓகே கொடுத்துட்டேன். திரும்ப என்ன பண்ணுறேன், திரும்ப ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். திரும்பவும் கேமரா ரா ஃபில்டர். இது ஒரே டைம் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஷனாக தனித்தனியாக சொல்கிறதுக்காண்டி இதை பண்ணுறேன்.
இப்போ மறுபடியும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபோட்டோ பிக்சரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்கின் தனியாக வந்து இது பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த கண்கள் இது எல்லாத்தையும் தனித்தனியாக நான் வந்து மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பிக்சரை கேமரா ரா ஃபில்டரில் ஓப்பன் பண்ணியுமே அது பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும். உங்கள் பிக்சரில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்காங்க, எத்தனை சப்ஜெக்டில் அவங்கவுங்க ஃபேஸோட டீட்டெயில் என்ன, ஸ்கின் டீட்டெயில் என்ன, ஹேர் டீட்டெயில் என்ன, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக செக் பண்ணும். இப்போது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பேஷன் 1 அப்படின்னு இருக்கா. இதை ஒரு கிளிக் பண்ணாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தனித்தனியாக மாஸ்க் பண்ணும். சரிங்களா, இது ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இதில் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இது ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை மட்டும் செலக்ட் பண்ணும். இது பாடி ஸ்கின், பாடியில் இருக்க ஸ்கின். அடுத்து பாருங்கள் ஐப்ரா, அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கண்களில் இருக்கக்கூடிய வெள்ளை விழிகளை நம்மளுக்கு ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஏரியாஸை கவர் பண்ணுறது. அடுத்து பாருங்கள் கருவிழிகளை நம்மளுக்கு கவர் பண்ணுறது. அதுக்கு அடுத்து பாருங்கள் லிப்ஸு, பல்லு, அப்புறம் பாருங்கள் ஹேர். இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணி நாம் ஒர்க் பண்ண முடியும். இப்போ எனக்கு உதாரணத்துக்கு ஸ்கின் மட்டும் வேணும். ஸ்கின் எந்த ஸ்கின்லாம், பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னும் அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின்னும் வேணும். நான் 2 தான் டிக்கு வச்சுருக்கேன். டிக்கு வச்சதும் பாருங்கள், நல்லா பிக்சரை ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், டிக்கு வச்சதும் பாருங்கள், பாடியில் இருக்க ஸ்கின்னும் ஃபேஸில் இருக்க ஸ்கின்னும் தான் நம்மளுக்கு செலெக்ஷன் ஆகிருக்கு. பாக்கி எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் இல்லை. இப்போது இது என்ன பண்ணுறேன், இந்த 2 எனக்கு ஓகே. சரிங்களா, ஃபேஸ் ஸ்கின் வேணும், பாடி ஸ்கின் வேணும், ஓகே. இந்த இடத்துல கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு இங்கே மாஸ்க் விழுந்துருச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த எஃபெக்ட் அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல வந்து ஸ்கின்னை ஸ்மூத் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த டெக்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கம்மி பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், இதை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின் எப்படி ஸ்மூத் ஆகுதுன்னு பாருங்கள். இதை கம்மி பண்ணுறேன், இந்த கிளாரிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரிஜினல் ஸ்கின்னுக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்கின்னை அழகாக நம்மளுக்கு ஸ்மூத் பண்ணி கொடுத்துருச்சு. சரிங்களா, இதுவும் ஈஸியாக ஒரே ஒரு செலெக்ஷனில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஸ்கின்னு. இப்போது இவங்க கண்களோட கலரை வந்து நான் ஏதாட்டும் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த கண்களில் வந்து ஒரு ரோஸ் கலர் ஏதாட்டும் ஒரு கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள், திரும்ப என்ன பண்ணுங்கள், கிரேட் நியூ மாஸ்க் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு என்ன வேணும், தனித்தனியாக செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் அது என்னென்னா இந்த செலக்ட் பீப்புள் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன். சரிங்களா, நாம் இதுக்கு அடுத்து பார்க்கும்போது செலக்ட் ஆப்ஜெக்ட். இந்த பீப்புள் என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன பர்சன் இருக்காங்க, அவங்கள்ட்ட என்னென்ன வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும். இப்போ எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கருவிழி வேணும். சரிங்களா, இந்த கருவிழி வேணும், இது மட்டும்தான் வேணும். நான் என்ன பண்ணுறேன், அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட் கொடுக்குறேன். எனக்கு கிரேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி அந்த இடத்துல ப்ளூ கலர் வருது பார்த்தீங்களா கண்களில். ஒரிஜினல் எடிட்டிங் பாருங்கள், ஒரிஜினல் கண்ணுக்கு எடிட்டிங் கண்ணுக்கும் பாருங்கள். அப்படி இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு எல்லோ ஏற்றிக்கலாம். எல்லோ நல்லா இல்லை, என்ன பண்ணலாம், ஒரு மெஜெண்டா ஏற்றிக்கலாம். மெஜெண்டா டோன் நல்லா இருக்குது. மெஜெண்டா டோன் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷர்ட்டோட கலர் வந்து மெஜெண்டா, அவங்க கண்களில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலும் நான் மெஜெண்டா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு மாஸ்க்குக்கும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து திரும்ப பண்ணனா கூட என்ன பண்ணலான்னா, இங்கே இருந்து மாஸ்க்கை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து லேயர் பேனல் நினச்சிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் நம்ம எடிட் பண்ணும்போது சைடில் லேயர் பேனல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேயர் பேனல் நினச்சிக்கோங்க. லேயர் பேனல் போல் நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் லைட்டாக, ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. சரிங்களா, இவ்வளோ தான். இப்போ இது ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கண்களில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஒயிட் பண்ண போகிறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது. திரும்ப கிரியேட் நியூ லேயர் எடுத்து செலக்ட் பீப்புள். இந்த செலக்ட் பீப்புளில் என்ன வேணும் அப்படின்னா, அந்த நம்மளுக்கு கண்களில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஏரியா வேணும். அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறேன், கூல் பண்ணுறேன். பாருங்கள், அந்த கண்களை பாருங்கள், அந்த கண்களில் மட்டும் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருவோம். இந்த கண்கள் எப்படி இருக்குது, இந்த கண்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் வந்து லைட் ரூம்லேயும் இதே ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, கேமரா ரா ஃபில்டர் தெரிஞ்சிட்டிங்கன்னா லைட் ரூமும் இதே போல் தான் இருக்கும். சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஓகே. சரிங்களா, நான் வந்து என்ன பண்ணுறேன், கருவிலியை நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த கருவிலியை கூட நான் என்ன பண்ணுறேன், கலர் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணேன். இந்த கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணேன். கொஞ்சம் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பிளாக் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும்.
ஃபஸ்ட்டு இருக்க கண்களை விட எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த கண்களை விட இந்த கண்கள் எனக்கு பெட்டராக இருக்குது. ஓகே, இவ்வளோ தான். இந்த மாதிரி நம்ம பிக்சரை பார்த்து நல்லா ரீடச்சிங் பண்ணுறதுக்கு இந்த கேமரா ரா ஃபில்டரில் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே ரொம்பவே பெட்டராக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இது ஒரிஜினலு, இது எடிட்டிங். பார்த்தீங்களா? ரொம்பவே ஈஸியாக நம்மளால் எடிட் பண்ண முடியும். பார்த்தீங்களா? ஒரு கிளிக்கில் பேக்ரவுண்ட்லாம் பாருங்கள், பேக்ரவுண்டை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஷேட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, அவங்க ஃபேஸ் டீட்டெயில்ஸு, ஸ்கின் டீட்டெயிலு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ இன்னொரு பிக்சர் டெமோ காட்டுறேன். இப்போ இந்த பிக்சர் டெமோக்கு எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணுறேன், ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம செலக்ட் பீப்புள் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் மட்டும்தான் பார்த்தோம். இதில் செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டை பாருங்கள், கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஷனை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதிலே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா பொறுமையாக உங்களுக்கு இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். சரிங்களா? என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், மாஸ்க் செலெக்ஷன். இந்த மாஸ்கிங்கை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கா. நாம் என்ன பண்ணோம், போன பிக்சருக்கு இந்த பீப்புள் அப்படிங்கிறத பயன்படுத்தணுமா. இப்போ பாருங்கள், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று, நாம் ரெக்டாங்குலராக இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுன்னா, ஃபோட்டோஷாப்பில் நாம் வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோஷாப்பில் அந்த செலெக்ஷன் டூலை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், செலெக்ஷன் பண்ணுவோம். அதே போல் இந்த கேமராலையும் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம், ரெக்டாங்குலர் வந்து. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் ரெக்டாங்குலர் வச்சு நான் வந்து ட்ராக் பண்ணையும் சப்ஜெக்ட் என்னவோ எனக்கு அழகாக பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்க் பண்ணிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு தேவையான கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து வைக்கிறேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கிறேன், கொஞ்சம் ஹைலைட் கம்மி பண்ணிக்கிறேன். பிக்சரை கூட என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஜூம் பண்ணிவிட்டு எல்லோ கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் மெஜெண்டா லைட்டாக, ஓகே, பிளாக் பாயிண்ட் கொஞ்சம், அது போக பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், பிக்சரை பாருங்கள், நாம் வந்து இந்த சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இது ரெக்டாங்குலர் டூல் வச்சு நம்ம ரெக்டாங்குலர் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி நம்ம பண்ணுறது. இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு மாஸ்க் ஆட் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணால் அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கலர் கரெக்ஷன் பண்ணிடும், லைட்டாக கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். எதை கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மேலே அவங்க தலைக்கு மேலே வச்சுருக்காங்க பாருங்க தட்டை, அதை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப அதுக்கு நியூ மாஸ்க் நம்ம க்ரியேட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆப்ஜெக்ட் மறுபடியும் கொடுக்குறேன். இதில் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஷன் ப்ரஷ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா தட்டை, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ணுறேன். பெயிண்டிங் வெளியில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நினைக்கிறது என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த தட்டை மட்டும் எனக்கு பெயிண்டிங் அது மட்டும் செலெக்ஷன் ஆகணும், அந்த தட்டை மட்டும். இப்போ என்ன பண்ணும், இந்த கேமரா ரா ஃபில்டரு ஆட்டோமேட்டிக்காக அந்த தட்டையை செலக்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பெயிண்டிங் பண்ணது அந்த தட்டைக்கு மேலே அதுக்கு அவுட்டரில் வந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன பண்ணிவிட்டு அதை மட்டும் அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஒரு கரெக்ஷன், கொஞ்சம் ஷேடோ கம்மி பண்ணிக்கிறேன், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம், இந்த ஷேடோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சாரி, எக்ஸ்போஷருக்கு ஷேடோன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், சும்மா நார்மலாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தனித்தனியாக செலக்ட் பண்ணுறதுக்கு. இதில் என்ன பண்ணலாம், இதோட கலர் கூட கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். க்ரீனை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி காட்டலாம். சரிங்களா? கொஞ்சம் கூட சேச்சுரேஷனை கம்மி பண்ணி கலரை கம்மியாக கூட காட்டலாம். சரிங்களா? இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இதில் எனக்கு அழகாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்டாங்குலராக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பர்டிகுலராக இது மட்டும்தான் வேணுங்கிறத செலக்ட் பண்ணேன். சரிங்களா? ரெக்டாங்குலர்னால் என்ன பண்ணணும்னா, நம்ம சப்ஜெக்ட் என்னவோ அதை மட்டும் நம்ம ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெக்டாங்குலர் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரஷ் என்ன பண்ணணும், நீங்கள் எதை பெயிண்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இது 2ஐயும் வச்சு ஈஸியாக இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங்கை அழகாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து அப்படியே ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது இன்னும் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் காமிச்சிடுறேன். சரிங்களா? இப்போது இன்னும் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இந்த பிக்சர் பாருங்கள், எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், இவங்களோட சேர்த்து 7 பேர் இருக்காங்க. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், கேமரா ரா ஃபில்டரில் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், அதே ஆப்ஷன் நான் வந்து கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், இங்கே பீப்புள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகுது, லோடிங் ஆகுது. சரிங்களா? எத்தனை பீப்புள் இருக்காங்க, எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸ்கேன் பண்ணியும் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஒரு
நீங்கள் வந்து ஒரு குரூப் பிக்சர் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஆல் பீப்புள் அப்படிங்கிறதுல இந்த மார்க்கிங்கை வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாமல் இங்கே பாருங்கள், பேஷன் 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி தனித்தனியாக 7 பேரையும் நம்மளுக்கு மார்க் பண்ணியிருக்கு. இதில் எனக்கு யார் யார் வேணுமோ அதை மட்டும் கூட நம்ம என்ன பண்ணலான்னா மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ இவரை மட்டும் நான் மார்க் பண்ணி ஒரு கிளிக் பண்ண என்ன ஆகும்னா, இவருக்கு வந்து என்னென்ன செலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்களோட ஸ்கின்னு, பாடி ஸ்கின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர், இந்த மாதிரி தனித்தனியாக. இதில் என்டையர் அப்படின்னு சொல்லி என்டையர் பேஷன் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிரேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவர் மட்டும் ஃபுல் செலெக்ஷனில் இருப்பார். இதோட கலர் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ரெட் கலருக்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இவர் மட்டும் ஃபுல் செலெக்ஷனில் இருப்பார். சரிங்களா? இவர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது ஒரு 4 பேர் கலராக இருக்காங்க, 4 பேர் கொஞ்சம் பிளாக்காக இருக்காங்க, கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்காங்கன்னா என்ன பண்ணலான்னா, அந்த 4 பேருக்கு மட்டும் இந்த மாதிரி மார்க்கிங் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறார். ஒருவேளை நம்ம என்ன பண்ணலான்னா, கப்பிள் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போஸ்டர்ஸ் ஏதாட்டும் எடுத்திருந்தா கப்பில் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கலராக வச்சுட்டு அவுட்டில் இருக்கவங்கள என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வீடியோ பொறுமையாக சொல்லியிருக்கேன். சில பேருக்கு புரியலாம், சில பேருக்கு புரியாமலும் இருக்கலாம். புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பொறுமையாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை இன்னொரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,